சமீபத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான யுத்தம் நிறைவு பெற்றது. அதில் ஒரு முக்கியமான சம்பவம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரானுடைய அணு ஆயுத மையங்களை தாக்குனது. அந்த அணு ஆயுத மையங்களை தாக்கி முடிச்சிட்டாங்க. யுத்தம் முடிவுக்கு வந்துச்சு. ஆனால் ஒரு கேள்வி இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு. ஈரானுடைய 400 கிலோகிராம் யுரேனியம் என்ன ஆனது? அமெரிக்கா என்ன சொல்லுது? நாங்கள் அழிச்சிட்டோம் சொல்லுது. ஆனால் சில விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, சில வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 400 கிலோகிராமில் ஒரு 60% வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. அதனால் முற்றும்லாம் அழியலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ அரசியல் நம்ம பேசலை. இந்த யுரேனியம் அந்த 400 கிலோகிராம் என்ன தயாரிக்கிறதுல என்ன பிரச்சனைன்றதை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். யுரேனியம் ஏதோ எல்லாமே கெடுது கிடையாது. நம்முடைய உடம்புல கூட யுரேனியம் இருக்குது. நம்முடைய உடம்புல சராசரியாக ஒரு 100 மைக்ரோகிராம், ரொம்ப ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்களேன், 100 மைக்ரோகிராம் யுரேனியம் இருக்குது. அதில் பெரும்பாலும் 66% நம்மளுடைய எலும்புல தான் இருக்கு. இந்த யுரேனியம் நம்மளுக்கு கெடுத்து கிடையாது. ஏன்னா இந்த யுரேனியம் பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். ஒன்று யுரேனியம் 234, இன்னொன்று யுரேனியம் 235, இன்னொன்று யுரேனியம் 238. இந்த யுரேனியம் இப்போ நீங்கள் 1 கிராம் எடுத்துட்டீங்கன்னா அந்த யுரேனியத்தில் 99.3% பார்த்தீங்கன்னா யுரேனியம் 238 தான். அது கம்ப்ளீட்லி சேஃப், பாதுகாப்பானது. அதில் 0.7% தான் பார்த்தீங்கன்னா யுரேனியம் 235. அந்த 234 இன்னும் கம்மி. இந்த 235 இந்த 0.7% இருக்கிறது தான் அணுகுண்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த வெறும் 0.7% வச்சு அணுகுண்டை நம்ம தயாரிக்க முடியாது. அதை நம்ம செறிவூட்டணும். செறிவூட்டோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யுரேனியம் 235 நம்ம கூட்டிட்டு 238 நம்ம குறைக்கணும். இப்போ நான் செறிவூட்டும் போது ஒரு 5%, 10% வந்தாலே அதை நம்முடைய அந்த மின்சார பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் அணு ஆயுதத்தை நம்ம செய்யணும்னா 90% நம்ம செறிவூட்டணும். அப்படின்னா நான் ஒரு கிராம் யுரேனியம் நான் கையில் எடுத்திருக்கேன்னா அந்த யுரேனியமில் 90% யுரேனியம் 235 இருந்தால் மட்டும்தான் அதை நான் அணு ஆயுதத்துக்கு பயன்படுத்த முடியும். அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதோட குவாலிட்டி அதோடைய திறன் நல்லா இருக்காது. அதனால் அந்த அளவுக்கு செறிவூட்டணும். அதுதான் மிக மிக சவாலானது. அப்போ இது எப்படி செறிவூட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 238 எடுக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல தாது பொருள்கள் எடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம பூமியில் மண்ணில் நிறைய கடல் மண்ணில் எல்லாம் யுரேனியம் இருக்கு. அந்த யுரேனியம்லேருந்து அந்த கடல் மண்ணில் இருந்து யுரேனியத்தை நம்ம பிரித்து எடுக்கணும். அந்த யுரேனியத்திலேருந்து யுரேனியம் 235 நம்ம பிரித்து எடுக்கணும். ஒரு சின்ன கணக்கு மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு கிலோ யுரேனியம் 235 எடுக்கணும்னா என் கையில் யுரேனியம் 130 கிலோ எடுக்கணும். 1 கிலோ யுரேனியம் நான் அணுகுண்டுக்கு பயன்படுத்துறேன்னா 130 கிலோ நான் யுரேனியம் எடுக்கணும். 130 கிலோ யுரேனியம் எடுக்கணும்னா நான் 130 டன், அதாவது 1,30,000 தாது பொருட்கள் எடுக்கணும். அப்போ நான் ஒருவேளை எனக்கு ஆற்று மணலில் இல்லை கடல் மணலில் யுரேனியம் இருக்குன்னா அந்த கடல் மணலில் நான் 130 டன்னு நான் எடுத்தேன்னா அதுலேருந்து நான் யுரேனியத்தை பிரித்து எடுக்கணும். ஏன்னா அது 0.1% தான் அதில் யுரேனியம் இருக்கும். ஏன்னா மண்ணு ஃபுல்லாக யுரேனியம் இல்லைல்ல. அந்த மண்ணை நான் எடுத்துட்டு அதை நான் ஒரு கட்டியாக மாற்றி அதை நான் கட்டியாக செறிவூட்டினா கடைசியில் எனக்கு கிடைக்கிறது என்னன்னா 1 கிலோ யுரேனியம் 235. அதை தான் நான் அணு ஆயுதத்துக்கு பயன்படுத்த முடியும். இப்போ 130 டன்லேருந்து 1 கிலோ யுரேனியம் செறிவூட்ட முடியும். அப்போ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கிறதுல 400 கிலோன்றது எவ்வளோ அதிகம்னு பார்த்துக்கோங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், அன்பு இலவசம், அழிவு காஸ்ட்லி. நன்றி.